பழைய அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ஆம் ஆண்டு மே 14ஆம் தேதி பாத்தீங்கன்னா, குருவானவர் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பாத்தீங்கன்னா நிரந்தரமாக இடப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு எந்தெந்த ராசிக்கு திருமண யோகம் இருக்குது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். மேச ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா திருமண வாய்ப்புகள் என்பது 100% இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா குருவினுடைய 5ஆம் பார்வை பாத்தீங்கன்னா திருமண ஸ்தானமான 7ஆம் இடத்தை பார்க்கிறது. அதே நேரத்துல தற்போது நீங்க 7.5 சனியில விரயச்சனியினுடைய பிடியில் இருக்கிறீங்க. இந்த சனி பாத்தீங்கன்னா குருவினுடைய வீட்டுல வேற இருக்கிறார். இந்த சனியினுடைய 3ஆம் பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பஸ்தானமான 2ஆம் வீட்டுல விழுகுது. இதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா இந்த குருவினுடைய பார்வையினால பாத்தீங்கன்னா இந்த சனி நிச்சயம் உங்களுக்கு குடும்பத்தை ஏற்படுத்துவார். இந்த குடும்பத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக உங்களுக்கு விரைய செலவுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆக இந்த மேச ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா இந்த குரு பேச்சுக்கு பிறகு நிச்சயம் திருமண வாய்ப்புகள் என்பது அதிக அளவு இருக்கிறது. அப்புறம் குருவினுடைய 9ஆம் பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீட்டுல விழுகுது. அதோட இந்த 11ஆம் இடத்து அதிபதியான சனி பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தையும் பார்க்கிறார். அதனால மறுமணத்துக்கு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற மேஷராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா நிச்சயம் இந்த வருஷத்துல மறுமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அடுத்து எந்த ராசிக்கு திருமண யோகம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷப ராசினியர்கள் பாத்தீங்கன்னா நிச்சயம் திருமண யோகம் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த குரு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துல இருக்கிறார். இதனால நிறைய ரிஷபராசினியர்கள் பாத்தீங்கன்னா குடும்பம் அமைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அதோட இந்த குரு பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துக்குரிய அதிபதி. அதாவது 11ஆம் இடம்ங்கிறது பாத்தீங்கன்னா 2ஆம் தாரத்தை குறிக்கக்கூடிய இடம். அதனால மறுமணத்துக்கு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற ரிஷபராசினியர்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல நிச்சயம் குடும்பம் அமைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அடுத்து எந்த ராசிக்கு திருமண யோகம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்கு பாத்தீங்கன்னா திருமண யோகம் என்பது அதிக அளவு இருக்கிறது. ஏன்னா குரு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக தனது வீட்டையே பார்க்கிறார். இந்த 7ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா திருமண ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். அதனால இந்த குரு தனது வீட்டையே 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால மிதுன ராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா திருமண வாய்ப்புகள் என்பது அதிக அளவு இருக்கிறது. அதே நேரம் இந்த குரு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அதனால பல மிதுன ராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா காதல்ல சக்சஸ் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பல மிதுன ராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா காதல் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் அதிக அளவு இருக்கிறது. அடுத்து எந்த ராசிக்கு திருமண யோகம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடக ராசிக்கு பாத்தீங்கன்னா குருவினுடைய அதிசார காலகட்டமான அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்கள்ல மட்டும் இந்த கடக ராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா திருமண வாய்ப்புகள் இருக்கிறது. மற்ற நேரங்களில் பெரிதான அளவுக்கு வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குருவினுடைய அதிசார காலகட்டத்துல பாத்தீங்கன்னா குருவானவர் உங்களுடைய ராசிக்கு வந்துருவாரு. அந்த நேரத்துல அவர் 7ஆம் பார்வையாக திருமண ஸ்தானத்தை பார்ப்பாரு. இதனால அக்டோபர் நவம்பர் மாசங்கள்ல பாத்தீங்கன்னா கடகராசினியர்களுக்கு திருமண வாய்ப்புகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் அவர் காதல் ஸ்தானத்தையும் பார்ப்பார். இதனால நிச்சயம் காதல் திருமணங்கள் பாத்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் மாசங்கள்ல நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து எந்த ராசிக்கு திருமண யோகம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு திருமண யோகம் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுடைய குடும்பஸ்தானத்திலிருந்து கேது பாத்தீங்கன்னா 18ஆம் தேதி விலகி உங்களுடைய ராசிக்கு வருகிறார். இதனால குடும்பம் அமைவதற்கான பிரச்சனைகள் இருந்து நிச்சயம் விடுபடுவீர்கள். அதே நேரத்துல உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியான சனி பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானத்தை வேற பார்க்கிறார். இதனால நிச்சயம் இந்த சனி உங்களுக்கு குடும்பத்தை ஏற்படுத்துவார். அதோட குரு பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கிறார். இதனால இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்துல நிறைய மறுமணங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம முதல் திருமணத்துக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற சிம்ம ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா 2ஆம் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிற பெண்களை கல்யாணம் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஆக மறுமணத்துக்கு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற பெண்களை திருமணம் செய்வதன் மூலமாக உங்களுக்கு திருமண வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்புகள் இந்த வருடத்தில் நிறைய இருக்கிறது. அடுத்து எந்த ராசிக்கு திருமண யோகம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்கு பாத்தீங்கன்னா திருமண வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதாவது குரு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி. இந்த 7ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா திருமண ஸ்தானம். அந்த திருமண ஸ்தானத்திற்குரிய அதிபதி பாத்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். இதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல கன்னி ராசினியர்கள் பாத்தீங்கன்னா குடும்பம் அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இதோட இந்த குரு பாத்தீங்கன்னா 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை தனது வீட்டையே பார்க்கிறார். இதனால நிச்சயம் இந்த திருமணத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு சுகத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அடுத்து எந்த ராசிக்கு திருமண யோகம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்கு பாத்தீங்கன்னா குருவினுடைய அதிசார காலகட்டமான அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்கள்ல பாத்தீங்கன்னா திருமண வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு அதிசார காலகட்டத்துல கடக ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்ப்பார். இதனால உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் என்பது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மற்ற நேரங்களில் திருமண வாய்ப்புகள் என்பது மிகவும் குறைவு. அடுத்து எந்த ராசிக்கு திருமண யோகம்
யோகம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா திருமண வாய்ப்புகள் என்பது 100% இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியான குரு பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக தனது வீட்டையே பார்க்கிறார். இதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வருஷத்துல வந்து திருமண வாய்ப்புகள் என்பது நிறைய இருக்கிறது. அதோட குரு பாத்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக பாத்தீங்கன்னா 11ஆம் வீட்டை பார்க்கிறார். அதனால நிச்சயம் வந்து மறுமணத்துக்கு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் பாத்தீங்கன்னா திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இந்த 11ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா மூத்த சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய இடம். அதே நேரம் 9ஆம் பார்வையாக 3ஆம் இடமான இளைய சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய இடம். அதனால உங்களுடைய அக்கா பொண்ணையோ இல்லது தங்கை பெண்ணையோ வந்து கல்யாணம் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அடுத்து எந்த ராசிக்கு திருமண யோகம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா 100% வந்து திருமண யோகம் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா குருவினுடைய 9ஆம் பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பஸ்தானத்துல விழுகுது. குடும்பஸ்தானத்துல வேற ராகு இருக்கிறார். இதனால குரு ராகுனுடைய சண்டால யோகம் ஏற்படுகிறது. இந்த குரு ராகு சண்டால யோகத்துல பாத்தீங்கன்னா மகர ராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய திருமணங்கள் என்பது நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்துல இந்த குருவினுடைய 5ஆம் பார்வை பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல விழுகுது. அதனால நிறைய பேர் பாத்தீங்கன்னா வேலை பார்க்கும் இடத்துல உள்ள பெண்ணை வந்து கல்யாணம் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அடுத்து எந்த ராசிக்கு திருமண யோகம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்ப ராசினியர்கள் பாத்தீங்கன்னா திருமண யோகம் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா குரு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதி, குடும்பஸ்தான அதிபதியினுடைய 9ஆம் பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியின் மேல விழுகுது. அதே நேரத்துல ராசி அதிபதி பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த 2ஆம் இடத்துல இருக்கிற சனிக்கு பாத்தீங்கன்னா 7.5 சனியில நீங்க வந்து குடும்ப சனியில இருக்கிறீங்க. அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா இந்த சனி வந்து உங்களுக்கு குடும்பத்தை ஏற்படுத்த செய்வார். அதே நேரம் குடும்பஸ்தான அதிபதியான குருவினுடைய பார்வையும் உங்களுடைய ராசியின் மேல விழுகுது. இதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா கும்பராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல வந்து திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் மூலமாக உங்களுக்கு குடும்பம் ஏற்படும். அதே நேரம் இந்த குருவினுடைய 7ஆம் பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீட்டுல விழுகுது. அதனால பெரும்பாலான கும்பராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா மறுமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. யாரெல்லாம் வந்து மறுமணத்துக்கு இந்த சமயத்துல எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு நிச்சயம் பாத்தீங்கன்னா கும்பராசினியர்களுக்கு மறுமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஜாதகத்துல வந்து 2ஆம் இடத்து அதிபதியினுடைய தசை அல்லது புத்தி நடக்குதான்னு பாருங்க. அல்லது 7ஆம் இடத்து அதிபதியின் தசை அல்லது புத்தி நடக்குதான்னு பாருங்க. இல்ல சுக்கிரனுடைய தசை அல்லது புத்தி நடக்குதான்னு பாருங்க. இந்த 3ல ஏதாவது உங்களுக்கு நடந்து இப்ப நான் சொன்ன பலன்கள்ல வந்து உங்களுக்கு திருமண யோகம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் என்பது நிச்சயம் இருக்கிறது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.